ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா இளவட்ட பயல்களா இருக்கீங்க. விவரம் தெரியாம போது எதிர்காலத்தை கெடுத்துக்காதீங்க. சூதானமா நிதானமா சொல்றதை கேட்டு கிளம்பிட்டே இருக்கணும். ஏமா பாப்பா வண்டி எடு போ, வண்டி எடு போ. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க அவரு நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு எங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு இப்போ? சார், இந்த ஏரியால இருக்க யார வேணாலும் கூப்பிடுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் பண்ணுங்க. ஆனா எங்க கடை ஓபனிங் சொன்ன டைம்ல நடந்தே தீரும். எல்லாரும் வாங்க போலாம். என்ன பார்த்தா என்ன கேனப்பாய் மாதிரி தெரியுதா உனக்கு? சொல்லிக்கிட்டே இருக்கேன், கடையை போட்டே செய்வேன்னு என்கிட்டே வாதாடிட்டு இருக்க. எல்லாம் பொம்பளைகளா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். பயல்கள்கிட்ட கண்ணை காட்டேன்னு வச்சுக்க, சோழியம் முடிச்சு போடுவாங்க. டேய் பாத்து கிளியர் பண்ணுங்கடா. சரி. என்னப்பா பிரச்சனை? ஏதோ இடத்து பிரச்சனையாங்க. வாடகைக்கு விடுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஏதோ முடியாதுன்னு சொல்றாங்களாம். இன்னைக்கு வேற திறப்பு விழா வச்சிருக்காங்களாம். சொல்லியா சார்? இங்க அந்த இடத்துக்காரர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் உங்க திருவிளையாடல் தானா? யோ, நீ பக்கத்துல போய் தொலைஞ்சிடாத. எட்ட நின்று வேடிக்கை மட்டும் பாரு, இன்னும் நிறைய நடக்கும். என்னென்ன நடக்குன்னு அப்பப்ப பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க சார், கட்டாயம் சொல்றேன். போய் போல. பிரச்சனை பண்ணாத நீங்க என்ன போலையா? நாங்க எதுக்கே போனா? நான் எதுக்கு போடுமா? இது சரி வராது. டேய் அடிச்சு நொறுக்குடா, நொறுக்கு. ஐயா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நான் சொல்றத கேளுங்க. இது எங்களுக்கு சாதாரண விஷயம் இல்ல, பல வருஷ போராட்டம். எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு இன்னைக்கு தான் விடிஞ்சிருக்கு. நீங்க நான் வந்து நிக்கிறோம். தயவு செஞ்சது குறுக்க நிக்காதீங்கயா. நாங்க உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணிக்கலையா, எந்த பிரச்சனையும் பண்ணிக்கல. இன்னும் சொல்லணும்னா ஒரு 2 மாசத்துக்கு இல்ல வேணாம், அது கூட வேணாம், ஒரு மாசம், ஒரே ஒரு மாசம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு இடம் பார்த்துட்டு போயிடுறோம் ஐயா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. எல்லாரும் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கோம். தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. உங்க என்னக்கா இவங்க காலெல்லாம் விழுந்துட்டு இருக்கீங்க? நம்ம என்ன தப்பு பண்ணோம் இப்போ? நம்ம மேல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். அக்கா உங்களுக்கு புரியலையா? இதெல்லாம் எதுக்கு நடக்குது, யார் சொல்லி நடக்குதுன்னு தெரியலையா உங்களுக்கு? முதல்ல இந்த ட்ரக் ஓனர் விட்டு பிரச்சனை பண்ணாங்க. இப்போ இப்படி அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சு கடையை ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு இப்போ இவ்ளோ பிரச்சனை பண்ணா நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சார், 11 மணிக்கு கடை திறப்பு விழா நடக்கும். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க. ஏய், ரொம்ப பேசாதமா. மண்ட கோளர் வச்சுன்னு வச்சுக்க, வேற மாதிரி ஆயிடும். நீ அழுது புலம்புறேன்னு சொல்லிதான் தன்மையா பேசிட்டு இருக்க. இப்பயே கிளம்புனா வேற எங்கேயாச்சும் போய் கடைய போட்டுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ எங்கேயும் போக முடியாதபடி ஆயிடும். சரி கிளம்பு, கிளம்பு. நீ உங்க எல்லாருக்கும் 10 நிமிஷம் டைம் தரேன். எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பு, கிளம்பு.
டேய் 10 நிமிஷம் பாருங்க. ஒண்ணு பாருங்க, இல்லைன்னு வச்சுக்க புடிச்சு அவங்க கைய காலை உடைச்சு விடுறான்.